வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. பிளே ஸ்டோர்ல இருந்து MT4 ஆப் அண்ட் MT5 வந்து எடுத்துட்டாங்க. ஸோ பேனிக் ஆக வேணாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வரும். நேற்றே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் எல்லாருக்குமே மார்னிங்கே சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ யாருமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்கிரேட் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. 11:30 மணிக்கு ஆயில் ரிக்கவுண்ட் மட்டும் தான் இருக்குது, அவங்களுடைய நியூஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நார்மலான ஒரு ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டேல பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லுக்கான ஒரு ஃபார்மேஷனை வந்து இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்குது மார்க்கெட். ஸோ ப்ரைஸ் மேலே போகுமா அப்படின்னா எஸ் போகலாம். அப் டு 104.4 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படி ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூட கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான் இது. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை போயிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு தென் கீழே வரலாம். இங்கிருந்தும் கீழே வரலாம். ஸோ இந்த ஹையை என்ன பிரேக் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஸோ இங்கே டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரிசையாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணல. ஒன்லி சப்போர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பிரேக் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஸ்டில் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ பெரிய புல் மூவ் இல்லை. இன்னும் கூட கீழே வரலாம். ஸோ கீழே வந்து சப்போர்ட்டும் எடுக்கலாம். பிரேக் அவுட் நடந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடச்சிட்டானா மேலே 104.40 வரைக்கும் வரும். ஸோ இதனால கோல்டு என்ன நடக்கும் அப்படின்னா ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ டிஎக்ஸ்ஐ மேலே போகும்போது கோல்டு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில்வருக்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் பை, இந்த ஹை பிரேக் ஆகும்போது ஒரு ஷார்ட் டேர்மாக சின்னதாக பையிங் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து வீக்கெண்ட் க்ளோசிங்னால அந்த ஹைலையும் கொண்டு போய் நிறுத்தலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. டாப் அண்ட் டாப் அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 2 3 4 5 5th டே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட் அவ்வளோ பெரிய நைஸ் மூவ் இல்லை. அந்த ரேஞ்சை ஹையாக கிரியேட் பண்ணுறோம். ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் போட்டிருந்தோம். அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளேயே தான் இருக்குது ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. பை ஆன மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே நல்லா பாஸ் ஆகி மேலே போவோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் மார்க்கெட் போகலை. ஸோ திருப்பி அங்கேருந்து கீழே வருது. ஸோ கீழே வந்து ஒரு 76 அல்லது இன்னும் கீழே வரும்போது ஒரு 76லேருந்து 76.8க்குள்ளே திருப்பி பையிங் ஜோன் கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஆயில் ரிகவுண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு சின்ன மூவ் தான் இருக்கும். பெருசாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில் போக போகிறது கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது. ஸோ தட் நமக்கு ஏதாவது டக்குன்னு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸஸ் ஃப்ளாஷ் வந்தால் இந்த டாப் போய் நின்றுக்கும் அல்லது இந்த பாட்டம் வந்துட்டு மேலே போய் நிற்கும். ஸோ பை சைடில் இருங்க. இந்த லோ பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து செல் சைடுக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை சைடே ட்ரை பண்ணுவோம். எங்கெல்லாம் இறங்குதோ அங்கே பை ட்ரை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸில் இருந்தாலும் இது பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்க்குற பை தான். ஆக்சுவலாக மேலே போய் நம்ம பை பண்ணக்கூடாது, செல் தான் ட்ரை பண்ணோம். பட் இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்காக பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் இன்னும் புஷ் மேலே இருக்குங்கிறதுக்காக எதிர்பார்க்குற பை தான். ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகும்போது தான் நம்ம வந்து செல்லுக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த சப்போர்ட் கிட்ட வருங்க 22.4 கிட்ட வரும்போது நம்ம பை கிடச்சிச்சின்னா எடுக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட் இங்கே மட்டும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் ஆல்ரெடி எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் பிரேக் ஆகலாமான்னா தாராளமாக பிரேக் ஆகலாம். நம்ம எதிர்பார்க்கறது கோல்டுலேயும் சரி சில்வர்லேயும் சரி ட்ராப் எதிர்பார்த்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணியிருந்தான் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் செல் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நமக்கு திருப்பி இங்கே தொடும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் ஆக சான்சஸ் உண்டு திருப்பி. ஆனால் இந்த டாப் வேணாம் அப்படின்னா சந்தேகம் தான். ஸோ இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வரும்போது பை கிடைத்தால் பை எடுக்கலாம். இங்கே போய் செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதே ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் நம்ம போட்டிருந்தோம். இந்த ட்ரையாங்கிள்ல கீழ உடைச்சவன் மேல போயிட்டான். மேல உடைச்சவன் திருப்பி டேக் ஆஃப் ஆயிடுக்கணும். மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல டேக் ஆஃப் ஆயிருக்கணும். இப்படி உடைச்சவன் அப்படி வந்து அப்படி கீழ வர ஆரம்பிச்சிருக்கணும். அல்லது மேல உடைச்சவன் கீழ வந்து மேல போயிருக்கணும். 2மே நடக்கல. திருப்பி மார்க்கெட் இது அந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் இருக்குங்கிறது கிளீனா தெரியுது. அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இந்த சப்போர்ட்க்கு வந்ததுன்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் கீழ வந்தால் பை ட்ரை பண்ணுங்க. செல் ட்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி நான் செல்ல இது இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ட்ரையல் ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு பொசிஷன்ஸ்குள்ள போறது வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்திருந்தோம். ஆக்சுவலா இந்த மார்க்கெட்ல வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு பேரலலா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் அண்ட் டாப்ல பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க டாப் அண்ட் டாப் இல்லாமயும் பார்க்கலாம். எப்படி? ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படியும் வைக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரியும் வைக்கலாம். ஸோ அப்ப மார்க்கெட்ல வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரலாம். 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லாவே ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு இந்த இடத்துல. அந்த பை மூவ்மெண்ட் அதுக்கு மேல ஆக முடியல. மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் நடந்திருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மேல போலாம். அல்லது பிரைஸ் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணா மார்க்கெட் கீழ வரதுக்கு சான்சஸ் உண்டு. இங்க போய் இப்ப பை ட்ரை பண்ணக்கூடாது. நெறைய பேர் பை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இங்க போய் பை ட்ரை பண்றத விட செல் ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எதிர்பார்த்திருந்தா 97 லெவல்ல பை கிடைச்சது எடுக்கலாம். 2வது 2000லயும் ஒரு பைக் எதிர்பார்த்திருந்தோம். அதுவும் எடுக்கலாம். இங்க போய் திருப்பி பை ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டோம். இங்க போய் நம்ம செல் வேணா ட்ரை பண்ணலாம். பை ட்ரை பண்ண கூடாது. சரி. இப்போ ஒரு 4 ஹவர்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுல 2 இம்பார்ட்டன்டான ரேஞ்ச் ஃபேக்ட் மார்க்கெட்ல இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற இந்த ஏரியா. ஓகேங்களா? இது ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாப்புக்கும், கீழ இருக்கக்கூடிய இந்த பாட்டத்துக்கும் உள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. நம்ம நேத்து லைவ் மீட்ல சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் குடுத்திருந்தோம். பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு அழகா டச் பண்ணி மேல போய் இப்ப பிரேக் அவுட் நடந்திருக்கான். இப்ப செல் சைட்ல இருக்கு. ஒருவேளை இந்த மார்க்கெட் பை சைடுக்கு போணும் அப்படின்னா சிம்பிள் தான். இந்த ஹை இப்படி உடையணும். ஓகே. இப்படி உடையணும். ஸோ இந்த ஹை பிரேக் ஆயி உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னர் ஸ்விங் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இத பிரேக் பண்ணிட்டு இப்படி கீழ வந்து இப்படி போனா நம்ம மேல 50 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லைங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 2013 இந்த பாட்டம். இந்த 2013 வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, திருப்பி மேல ஏறும்போது நம்ம ஒரு டாப்ல புடிச்சு செல் ட்ரை பண்ணலாம். இந்த மார்க்கெட் கீழ வரும். ஸோ இங்க செல் சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணலாம். பைஸ் சான்ஸ் கிடைச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காது. எடுக்கணும்னா நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பணும். மார்க்கெட் இன்னும் திரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 ஹவர் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அல்லது ஒரு 30 மினிட்ஸ்ல நம்ம இந்த மார்க்கெட்ட இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரைஸ் மேல போயி ஒரு 25 ரேஞ்சுல பிரைஸ் நின்னு திரும்பினால், ஒரு ரிஸ்க் எடுத்து செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பை ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே. இப்படி போனா இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இன்னும் மார்க்கெட் பைக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல போனா ஒரு ரிஸ்க் எடுத்து செல் ட்ரை பண்ணலாம். மேல நான் சொன்ன மாரி இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிட்டு, திருப்பி இந்த ஹையவே மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்விங் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணுதுன்னா, நீங்க பை போலாம். ஒரு 34 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ரையல் பண்ணணும். ஸ்டாப் லாஸ வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா, இது ஒரு 45 பிளஸ் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா நேத்து போன மார்க்கெட் கிட்டத்தட்ட 35 வரைக்கும் இந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 35 வரைக்கும் போச்சு. 45 போல. அட்லீஸ்ட் 40 போயிருந்தா கூட இப்ப நம்ம வந்து தாராளமா செல் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த கேப்ப ஃபில் பண்ணுவானா அப்படிங்கிறது மட்டும் தான் இப்ப நமக்கு தெரியல. ஸோ இந்த டாப்ல வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா, செல் ட்ரை பண்ணணும். பை எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டா வச்சுக்கங்க. இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது, இந்த இடத்துல ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும். அந்த செல்லிங் பாயிண்ட்டையும் மார்க்கெட் திருப்பி உடைக்கிறான் அப்படின்னா, தாராளமா பை ட்ரை பண்ணலாம். இந்த 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்குள்ள தான் மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கு. இந்த பாட்டம் பிரேக் பண்ணா செல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பிரைஸ் கீழ வர ஆரம்பிக்கும். உடையல அப்படின்னா, இந்த இடத்துல நம்மள மார்க்கெட் வந்து ஏமாத்திட்டு
இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே வந்து 2013 உடையாம நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஃபினிஷ்ட் ஆகும்போது பொசிஷன்ஸ் பெருசா உள்ளுக்குள்ள போய் போடாதீங்க. நியூஸஸும் கிடையாது. ஆயில் ரிகவுண்ட் மட்டும் தான் 11:30 மணிக்கு தான் இருக்குது. அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா டியூரபிள் குட்ஸ், அதுக்கப்புறம் ஜிடிபி growth இருக்கு, பர்சனல் இன்கம் அண்ட் எக்ஸ்பேண்டிங் இருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் இருக்கு. யுஎஸ் ரிலேட்டட்ல தொடர்ச்சியா 4 நாளுமே நல்ல ஒரு நியூஸஸ் இருக்கக்கூடிய நாட்களா இருக்கும் பொழுது மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ DXY மேலே போகும்போது அதனால வர ஷார்ட் டேர்ம் செல்லிங்காக இதை எடுத்துக்கலாம். திருப்பி அது ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த மார்க்கெட் 50 வரைக்கும் போகிறதுக்கு இன்னமும் வாய்ப்புகள் உண்டு. மேலே வந்து அந்த 45 லெவல்ஸ் 45 ப்ளஸ் 2045 ப்ளஸ் போகும்போது கிடைக்கிற செல் வந்து ரொம்ப பெரிய செல்லாக இருக்கும். இது கரெக்ஷன் செல்லாக தான் இப்போதைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து MT4, MT5 ஒர்க் ஆகலைன்ட்டு நிறைய பேர் பேனிக் ஆகுறீங்க. பேனிக் ஆக வேண்டாம். ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ நல்லா வெயிட் பண்ணுவோம். அதுக்கான சொல்யூஷன் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்டேட்டும் பண்ண வேண்டாம். ஸோ அப்டேட் பண்ணால் அப்டேஷன் வராது. ஒருவேளை அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதுக்குள்ள நமக்கு கம்பெனி சைட்லேருந்து நல்ல ஒரு கைட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.